ஸோ அடுத்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. அப்படி போயிட்டுருக்கும் போது அந்த க்ளவுட்ஸு அந்த மேகம் அதெல்லாத்தையும் பார்க்குறான். அந்த மாதிரி இடி மின்னல் அந்த மாதிரி விழுந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவள் என்ன நினைக்கிறான்னா தான் வாழ்க்கையும் அந்த வானமும் சரி சேர்ந்து தான் இருக்குது, அதுலேயும் எப்போவும் இடி மின்னல் போல் விழுந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு அதே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு போகிறான். ஸோ போய் அவள் வந்து தமிழ்நாடு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க ஆண்ட் வந்து அவங்ககிட்ட என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, நீ எங்கே வேணாலும் போய் படி, ஆனால் வந்து நான் ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தமிழ்நாட்டில், நீ அவர் கூட இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவன் நிம்மதியாக அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து கார் எடுத்துகிட்டு வராரு. ஸோ அவர் யாருன்னு பார்த்தோன்னா, அவர் வந்து ஃபாதர் ஜான். ஸோ நான் ஏன் ஃபாதர் ஜான்னு சொல்கிறேன்னா, அவர் வந்து ஒரு சர்ச்சோட ஃபாதர், அவர் தான் வந்து அவங்க ஆண்டோட ஃப்ரெண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, லெமுரியாவை வந்து அவர் காரில் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போது வந்து சொல்கிறாரு, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லலாம், என்ன வேணுனாலும் என்ன கேட்டுக்கோ, ஏன்னா வந்து என்ன நீ ஒரு அப்பா மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்படி லெமுரியா வந்து அதை கேட்கும் போது என்ன சொல்கிறான்னா, எனக்கு சொந்தமாகவே அப்பா கிடையாது, இதில் நான் உங்களை அப்பாவை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு சகிப்பாக பேசுகிறான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து புரியுது, இந்த பொண்ணு வந்து லைஃப்பில் நிறைய பட்டு சின்ன வயசுலேருந்து, அதனால தான் அவள் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. ஸோ அதனால் அவர் வந்து அதை அவ்வளோ பெருசாலாம் எடுத்துக்கல. அப்படி எடுத்துக்காத போது அவர் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற அவங்க வீட்டில் வந்து இவளுக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு ரூமெல்லாம் காமிச்சிட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு. அப்படி கிளம்புனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இவளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ட்ராவல் பண்ண டயர்டில் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் காலேஜ் போகிறான். இந்த காலேஜ் வந்து போகிறான்னா பார்த்திங்கன்னா, அவன் என்ன காலேஜ் படிக்கிறான்னா, ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு காலேஜ். ஸோ வந்து இப்போ நம்மளுக்கு நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இருக்கும், அந்த வந்து சிபிஎஸ்சி மெட்ரிக்கும் ஒரே கேம்பஸில் வச்சு நடத்துவாங்க, அந்த மாதிரி வந்து ஸ்கூல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காலேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸையும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரே கேம்பஸில் வச்சு நடத்திட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காலேஜில் தான் வந்து லெமுரியா சேர்ந்துருக்கான். அப்படி சேரும் போது என்ன ஆகுதுன்னா, அவளுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த ரேகிங் அந்த மாதிரிலாம் இருக்குமோன்னு கொஞ்சம் பயம் இருந்தது. ஆனால் வந்து அவங்க காலேஜில் வந்து நல்லா சொல்லிட்டாங்க, ரேகிங்லாம் எதுவும் கிடையாது, ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் இருக்கும். என்னென்னா, இந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எப்போவுமே சண்டை மட்டும் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சண்டை நடக்கும். அதே மாதிரி அவள் போன ஃபஸ்ட்டு டே செம சண்டை போல் இருக்குது. நடுவில் எவனோ கொஞ்சம் 2 பேர் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி அடிச்சுட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னு, இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்னு ஒன்று நடக்குது காலேஜில். சரின்னு சொல்லிட்டு இவன் அந்த சைட் பார்க்கலான்னு போகும்போது அங்கே ஒரு பையன் வந்து கேட்குறான், என்னென்னா வந்து இங்கே பிடெக் டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து கேட்குறான். அப்படி கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவள் சொல்கிறா, நானே ஏன் டிபார்ட்மெண்ட் தெரியாமல் இங்கே சுற்றிட்டு இருக்கேன், நீ உன் டிபார்ட்மெண்ட் வந்து கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிடுறா. அப்படி சொன்னதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அவனும் வந்து போயிடுறான். ஸோ போயிட்டு வந்து இப்போ லெமுரியா வந்து அவள் டிபார்ட்மெண்ட்டுக்கு படிக்கிறதுக்கு போயிருக்கா. ஸோ அவள் செலக்ட் பண்ண டிபார்ட்மெண்ட் பார்த்தோன்னா மைக்ரோபயாலஜி தான். ஸோ அவள் எதுக்கு செலக்ட் பண்ணாலும் தெரியாது, பட் அவங்க ஆண்ட்க்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து நல்லாயிருக்கும், இது வந்து நிறைய பேர் உயிரை காப்பாற்றுற கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் என்னமோ அவள் அதை செலக்ட் பண்ணிட்டு அவள் போயிட்டா காலேஜுக்கு. அப்படி போகும்போது அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க. ஸோ அவள் பேர் வந்து ரம்யா. ஸோ ரம்யா வந்து என்ன மாதிரி ஒரு கேரக்டர்னால், எப்படி சொல்கிறதுனா, இப்போது நம்ம மனசில் வச்சுக்கிட்டு வெளியே ஒருத்தங்கிட்ட வேறு விதமாக பேசுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். ஸோ வந்து லெமுரியா வந்து அது ஏன்னு கேட்குறான், நீ வந்து உனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கலாம்ல, ஏன் மற்றவங்களுக்காக உன்னை மாற்றிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, மற்றவங்க அட்டென்ஷன் வந்து எனக்கு கிடைக்கணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏன் வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலும் நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்கிறான். லெமுரியா வந்து கேட்குறா, நம்மளை எதுக்கு யார் பார்க்கணும், நம்ம இஷ்டப்படி இருந்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. பட் ரம்யா சொல்கிறா, இல்லை வாழ்க்கைனா நம்மளை 4 பேர் பார்த்தா தான் அது வந்து லைஃப் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லைப்ரரிலாம் போய் இந்த மைக்ரோபயாலஜி ரிலேட்டட் புக்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, லைப்ரரியில் அந்த புக்ஸ் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அவங்க தேடுற புக்ஸும் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அப்படி கிடைக்காத அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, அவளுக்கு வந்து இன்னொரு ஃப்ரெண்டு கிடைக்கிறான். அவன் பேர் வந்து சிவா. ஸோ வந்து அவன் என்ன கேட்குறான்னா, உங்கள் பேர் லெமுரியா தானே, நம்ம கிளாஸில் வந்து உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓ அப்படியா, சரின்னு சொல்லிட்டு இவளும் தலையாட்டுறான். அப்படி ஆட்டதுக்கப்புறம் அவன் வந்து கேட்குறான், நம்ம 2 பேர் வேணால் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு லெமுரியா கிட்ட சிவா கேட்குறான். ஆனால் வந்து லெமுரியாவுக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா வந்து பொண்ணுங்களே வந்து இவகிட்ட வந்து ஃப்ரெண்டாக பேசுகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் அந்த மாதிரி ஒரு இறுக்கமான கேஸுன்னு சொல்லலாம். ஆனால் வந்து ஒரு பையன் வந்து இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதனால் வந்து கேட்குறான், நீ என்னை கலாய்க்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்படிலாம் கிடையாது, நான் வந்து உண்மையாலே உங்களை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதனால் என்ன பண்ணுறான்னா, அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சவுண்டு வெளியே. சரி என்னடா சவுண்டுன்னு சொல்லிட்டு அவங்க போய் பார்க்குறாங்க.
அங்கே போய் பார்த்தா இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுங்கள் guys. பாய்.